வைதரணி தன்னிடம் இருக்கும் அதிகார பலத்தினால் திறமை இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வழிப்படுத்தாமல் அவர்களின் திறமையை தவறான வழிக்கு பயன்படுத்தும் விதமாக அவர்களை மாற்றுபவர்களும் பொருள் செல்வத்தினால் கிடைத்த அதிகாரத்தையும் பதவியையும் கொண்டு நல்வழிக்கு செல்லாமல் மற்றவர்களை ஏமாற்றி அதர்ம வழியில் வாழ்ந்து மடிந்த பாவிகள் அடையும் நரகம் வைதரணி நரகமாகும். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு நயவஞ்சகமாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றி தர்மத்திற்கு புறம்பான வழிகளில் செயல்பட்டு பொருள் ஈட்டி சொகுசாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்ற நயவஞ்சர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இதுவே ஆகும். வைதரணி நரகம் என்பது வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய விருப்பம் போல வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடையூறுகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சென்றடைகின்ற நரகமாகும். வைதரணி என்பது நதி அல்ல, அதில் ரத்தமும் சீழும் நிரம்பி காணப்படும். இந்த நதியில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், சதை துணுக்குகள், மனித கழிவுகள் என அனைத்தும் கலந்து காணப்படும். இப்பூவுலகில் சொகுசாக வாழ்ந்த ஆன்மாக்கள் உடலை இழந்த பின்பு செய்த பாவங்களின் விளைவாக இந்த நரகத்தை அடையும் பொழுது வைதரணி நதியில் தள்ளப்படுவார்கள். இந்த நதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவருக்கத்தக்க கொடூரமான மிருகங்கள் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை பல விதங்களில் துன்புறுத்தி இன்னல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அங்கிருக்கும் திமிலங்கள் ஆன்மாவை விழுங்கினாலும் ஆன்மாவானது சாகாமல் வெளிப்படும். ஆனால் ஆன்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்டு நதியில் இருக்கும் அட்டைகளாலும் பாம்புகளாலும் அவஸ்தைக்கு ஆளாவார்கள். வலி தாங்க முடியாமல் ஆன்மாவானது அலறினால் அதன் வாயில் நதியில் காணப்படும் மனித கழிவுகள் உள்ளே செல்லும் அல்லது தலைமுடியானது சிக்கிக் கொள்ளும். நதியில் நடக்கும் துன்பங்கள் தாழாமல் கரைகள் கண்ணுக்கு தென்பட்டு அந்த கரையை அடைந்து